ஏகோவாயீரே. தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் ஏகோவாயீரே. வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை ஏகோவா தெய்வமே. தேவையெல்லாம் தருபவரே ஏகோவா நிசியே. எனக்காய் யாவும் செய்பவரே ஏகோவா தெய்வமே. தேவையெல்லாம் தருபவரே ஏகோவா நிசியே. எனக்காய் யாவும் செய்பவரே. என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை. ஆமென். அருமையானவர்களே, இந்த மாதத்தின் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இயேசுவும் ஜெபமும் என்கிற தலைப்பிலே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த செய்தியின் தலைப்பு இயேசுவும் ஜெபமும். இயேசு யார்னா ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு ஊழியக்காரன் கிடையாது. இயேசு தேவாதி தேவன். அல்லேலூயா. இந்த மனிதனாய் இந்த உலகத்தில் வந்த மாபெரும் தேவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில், மனுஷனாய் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் எப்படி ஜெபம் பண்ணாரா? எப்படி ஜெபம் பண்ணாரா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். பாருங்க, இது ஒரு மனுஷன்னா அப்படி ஜெபிக்கலாம். ஏன்னா மனுஷனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அதனால் கண்ணீரோடு ஜெபிக்கலாம், பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தது யாரு? இயேசு. அல்லேலூயா. அப்போ இயேசுவே இப்படி ஜெபித்தாரானால், இயேசுவை பின்பற்றுகிற பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஜெபிக்காத உங்கள் வாழ்க்கை முடிவில் ஆசீர்வாதமாய் இருக்காது. நீங்கள் இப்போ சமாளிச்சிடலாம், ரிசர்வை போட்டு வண்டியை சாட்சி கீச்சு போட்டு வண்டியை ஓட்டிடலாம். ஆனால் ஒரு நாள் வண்டி எங்கேயாவது நின்றோம். அப்போ இந்த செய்தியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசுவும் ஜெபமும். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார், ஊழியம் செய்தார். அவருக்கு ஜெபம் ரொம்ப தேவைப்பட்டது.
அவர் நம்ம போல மனுஷனாக தான் இருந்தார். ஆனால் பிதாவோடு எப்பொழுதும் தொடர்பில் இருந்தார். பிதா என்ன கேட்டாலும் அவருக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு ஆஃபர் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அதிகமாக ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரோல் மாடல். அல்லேலூயா. வேற எந்த ஊழியக்காரனும் ரோல் மாடல் கிடையாது. அவர் இருக்காங்க, அவர் எவரும் கிடையாது. இயேசு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஏன் இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து இதெல்லாம் செஞ்சார்னா, நான் இதெல்லாம் செஞ்சேன், நீங்களும் செய்யணும். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை இயேசு சிநேகித்தார். காட்டி கொடுக்க வர்றவனை அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு இல்லையா? சிநேகிதனேன்னு கூப்பிடுறார். இப்போ நம்மகிட்ட சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்கள்? சிநேகியுங்கள். அப்ப இயேசு என்னெல்லாம் செய்து காட்டினாரோ அதையெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக நாமும் செய்யும்படி தான் இயேசு நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அல்லேலூயா. அதில் ஒன்று தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கை. கவனிங்க, நம்ம வசனத்தை சொல்லும் போது மட்டும் நீங்கள் வசனத்தை படிங்க, மற்ற நேரம் பைபிள் படிக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ப்ரேயர் லைஃப், அவருடைய ஜெப வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார், பச்சை மரத்திற்கே இவைகளை செய்வார்களானால் பட்ட மரத்திற்கு எவ்வளவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எனக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா பூமியில் இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்காது. அப்போ இவ்வளோ பிரச்சனைகளை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண போகிறீங்க? எல்லா பிரச்சனையும் எப்படி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? அதுக்கு ஒரு மாதிரி தான் இயேசுவின் ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் ஜெப வாழ்க்கை எதற்குனா, நமக்கு ஒரு மாதிரியை தேவன் வைத்திருக்கிறார். நான் எப்படி ஜெபிச்சேனோ, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தேனோ அதே மாதிரி தான் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இன்னொரு இயேசுவாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொருவரும் இன்னொரு இயேசுவாக மாறுகிறோம். அப்ப இயேசு எதை செய்தாரோ அதை செய்யறதற்கு நம்ம ஆர்வம் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நிறைய இயேசு செஞ்சிருக்கிறார், முன்மாதிரியை வச்சிருக்கிறார். அதுல ஒன்றுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றிக்கும் அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கும் காரணம் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜெபம். அவருடைய ஜெப வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது பரிசுத்தமாய் வாழவும், பாடுகளை சகிக்கவும், இந்த உலகத்திலே அத்தனை பாடுகளையும் சகித்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்க போகிற அளவுக்கு அவரை பாதுகாத்தது அவருடைய ஜெபம். அல்லேலூயா. அப்போ இயேசு கடவுள் தானே, ஏன் அவர் ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, இயேசு கடவுள் தான், ஆனால் அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் இருந்தார். நம்ம என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போனார். ஆனால் நம்ம செய்ய முடியாததையும் செஞ்சு நமக்கு வெற்றியை கொடுத்துட்டு போனார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மளால செய்ய முடியாததை இயேசு செய்தார். அப்போ நம்மளால செய்ய முடியறதை செய்யும்படி சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. இயேசு எப்பமாவது நீங்களும் என்ன மாதிரி சிலுவையில் உங்களை வேணையாவது வச்சு அறையை விட்டு தொங்குங்கன்னு சொன்னாரா? அப்படி சொல்லலை. அவர் சிலுவையை சுமங்குங்கன்னு சொன்னார். சிலுவை என்றால் அந்த இடத்துல சாக்ரிஃபைசஸ், தியாகமான வாழ்க்கை. அதானே ஒழிய ஒரு மரத்தில் சிலுவை வச்சு நம்ம தூக்கி திரிய முடியாது. அப்போ இயேசு நம்மால் செய்ய முடியாததை, ஏன்னா நம்ம ரட்சிப்பை கொண்டு வர முடியாது, நம்ம பிசாசை ஜெயிக்க முடியாது, ஆனால் இயேசு அதை செஞ்சுட்டு போயிட்டார். ஆமென். அல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சிலுவையில். இப்ப அந்த வெற்றியில நம்மளை பங்குள்ளவர்களை மாற்றுறார்.
இயேசு சம்பாதித்த வெற்றிக்கு நீங்களும் நானும் பங்காளிகள். சில நேரம் ஒருத்தனா நின்று கிரவுண்டில் நின்று அடித்து அந்த முழு தேசத்தையுமே வெற்றிக்கு கொண்டு போயிடுறான். அவன் அவுட் ஆகாமல் நிற்கிறான். அவனை அவுட் ஆக்குறதுக்கு நிறைய பேர் பந்தை போடுறானுங்க. பல பவுலர்ஸை வச்சு கேப்டன் யூஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவன் நிலையாக நின்று அவன் ஒருவனாய் பந்தை அடித்து அவன் வெற்றி இலக்கை எட்டுகிறான். அவன் வெற்றி இலக்கை எட்டின உடனே அவன் மட்டும் இல்லை, அவன் டீம் மட்டும் இல்லை, இந்த முழு உலகமே அவனை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லது அவன் எந்த தேசத்தை சேர்ந்தவனோ அந்த தேசம் மகிழ்ச்சி அடைகிறது, கொண்டாடுகிறது. காரணம் என்ன? அவனுடைய வெற்றி. அதுபோல இயேசுடைய வெற்றியிலே நாம் பங்காளர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் நமக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரோ அதை நம்ம செய்து பின்பற்றுகிறவர்கள். இயேசுவை எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஏதோ ஒரு சிலுவை எடுத்து தொங்க போட்டுக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் தாங்க அப்படிங்கிறது இல்லை. அல்லது நம்ம வீட்டிலேயோ சர்ச்சிலேயோ சிலுவையை தொங்க விடுறதுனால அப்படி ஃபாலோ பண்ணுறது இல்லை. இயேசுவை எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருத்தன் மணலில் கட்டினான், வேகமாக கட்டிட்டான். இன்னொருத்தன் பாறையை தோண்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இந்த பாறையின் மேல் கட்டின மனிதன் தான் புத்தி உள்ள மனிதன். ஏன்னா மணல் மேல் கட்டின வீடு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? மழை வந்தவுடனே கரைஞ்சி ஓடிடுச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்காக ஆண்டவர் நிறைய காரியங்களை முன்வைத்து போயிருக்கிறார். அதில் ஒன்று தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கை. உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் டைம் என்னன்னா த இயர்லி மார்னிங். அதிகாலை தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த அதிகாலை தான் ஒரு புதிய நாள் என்ன செய்கிறது? உருவாகிறது. இந்த புதிய நாளில் பார்த்தீங்கன்னா, அந்த புதிய நாள்னா எப்படி தெரியுமா? ஒருவேளை வாரத்துக்கு 7 நாள், மாதத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 300. ஆனால் ஒரு புதிய நாள் வரும்போது உலகத்தில் இதுவரை இல்லாத புதிய நாள் அது. அல்லேலூயா. நீங்கள் பிறந்த நாளில் இருந்து இல்லாத ஒரு நாள் தான் புதிய நாள். அதனால தான் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட நாளாக இருக்குது? நாளைக்கு திங்கக்கிழமை புதிய நாள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஏன்னாங்க போன வாரம் திங்கக்கிழமை வந்துச்சு, நான் பிறந்ததில் எத்தனை திங்கக்கிழமை வந்திருக்கு? எத்தனை திங்கக்கிழமை வந்தாலும் நீங்கள் ஒரு நாளை கழித்து இன்னொரு நாள் ஆரம்பிப்பது அது நமக்கு எப்படிப்பட்ட நாள்? புதிய நாள். புதிய நாளுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளில் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம் என்னன்னா த இயர்லி மார்னிங். அதை வேதம் ரொம்ப பரிசுத்தவான்களும் அந்த காலையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இயேசுவும் அதை பயன்படுத்தினார். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் விதமாக சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எப்ப போனாரு சொல்லுங்க, எல்லாம் வாயத்திறன்னு சொல்லுங்க. எப்ப? அதிகாலை இருட்டு. அதிகாலை, சாயங்காலம் இருட்டு கிடையாது. சாயங்காலம் இருட்டு இருள் கவ்வ தொடங்குகிறது. ஆனால் அதிகாலை இருட்டு பகலை நோக்கி பயணம் செய்கிறது. அதனால இயேசு எப்போ போனாராம் ஜெபம் பண்றதுக்கு? அதிகாலையில். இயேசு செஞ்சதை தான் நான் சொல்றேன். நீங்க இயேசு செஞ்சதை மட்டும் உங்களால ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஆமென், இயேசுவினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. நம்ம நினைச்ச மாதிரி வாழ்றதுக்கு இல்லை இந்த பைபிள். இந்த பைபிள் படி வாழ்றதுக்கு தான் நான் இஷ்டப்படி இருப்பேங்கிறதுக்கு இல்லை. இது பைபிளில் ஆண்டவர் என்னத்தெல்லாம் நமக்கு முடிஞ்ச அளவு தான். அவருடைய கற்பனைகள் நமக்கு எப்படிப்பட்டவைகள் அல்ல, பாரமானவைகள் அல்ல. அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ணார். இன்னைக்கு சிலர் வீம்பு பேசுறது, வம்பு பேசுறது, அதிகாலை ஜெபம் பண்ணாதான் கேட்பாரா? இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது. நீங்கள் எந்த வம்பு பண்ணாலும் அதுக்கு வேதம் பதில் சொல்லாது. சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எங்கே பைபிளில் போட்டிருக்குங்கப்பா.
என்ன வேணாலும் நீ கேட்கலாம், அது உன்னுடைய உரிமை. அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கீழ்ப்படிய தான் நம்முடைய கடமை. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அதிகாலையில் ஜெபித்தார். அப்படின்னா நாம அதிகாலையில் ஜெபிக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இயேசு சொல்றதை செய்யறதில்லை. இயேசு சொன்னதை செய்யாமல் இருந்துக்கிட்டு என்ன ஆசீர்வதிங்கிறது? ஒருவேளை இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம், ஆனால் அது நிறைவாக இருக்காது. அல்லேலூயா. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவர் என்ன செய்தாராம்? புறப்பட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஆமாம். அதுக்காக நம்ம எங்கேயும் புறப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போல்லாம் முந்தியெல்லாம் காடு இருந்துச்சு, இப்போ காடு இல்லை. வீட்டில் இருந்து கொஞ்சம் முகத்தை கழுவி கொஞ்சம் பல்லு விளக்கிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுறீங்க. அல்லேலூயா. எப்படி பின்பற்றுறீங்க? இயேசு அதிகாலையில் என்ன செய்தார்? ஜெபித்தார். அதிகாலையில் எழுந்தார். இன்னைக்கு சத்துருவனுடைய வஞ்சகம் தான் உன்னை லேட்டாக படுக்க வச்சு லேட்டாக எழும்புறேன்னா அது சாத்தானுடைய ஏமாற்றுகிற வேலை, வஞ்சிக்கிற வேலை. சிலர் பாருங்க ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, அந்தந்த டயத்தில் சாப்பிட்றது கிடையாது. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே சுகர் இந்தியாவில் தான் உலகத்திலே அதிகமாக இருக்கான். உலகத்திலே சுகர் எங்கே தான் இருக்கான்? இந்தியாவில் தான் இருக்கான். என்னன்னா ஒரு இர்ரெகுலர், ஒரு ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, கண்டதையும் சாப்பிட்றது, ஒரு ஒழுங்கில்லாத ஒரு லைஃபு, கண்ட நேரத்தில் எந்திரிக்கிறது, கண்ட நேரத்தில் படுக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஒழுங்கில்லாத வாழ்க்கை ஒரு நாள் ஒரு அறுவடை நம்மளை செய்ய வச்சிடும். அது இப்போ தெரியாது, அது காலம் பதில் சொல்லும், காலம் சொல்லும். ஆனால் இப்போமே அந்த டிசிப்ளினை கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. அதான் நேற்று ஜபத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த டிசிப்ளின் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். இந்த நேரத்தில் படுக்கணும், இந்த நேரத்தில் எழும்பணும், குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்பாவது மொபைலை ஆஃப் பண்ணிட்டு படுக்கணுங்கிறாங்க. அருமையானவர்களே, பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, நீ லேட்டாக படுத்து லேட்டாக எழும்புங்கிறான். ஒருவேளை அதுக்குடைய வேலை பழுவை கொடுக்குறான். ஆனால் தேவன் பகலில் 12 மணி நேரத்தை கொடுக்குறாரு, இரவுக்கு 12 மணி நேரத்தை கொடுக்குறாரு. அப்போ இரவு எப்போ இருந்து ஆரம்பமாகிறது? சாயங்காலம் 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை. பகல் எப்போ ஆரம்பமாகிறது? ஆனால் அன்னைக்கு சாத்தான் எல்லாம் போட்டு குழப்பி எல்லாத்தையும் மாற்றி விட்டு வேலை டைம் எல்லாமே மாற்றிட்டான். ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? அதிகாலையில் எழுந்து இருட்டோட, இப்போ நிறைய வசனம் இருக்குது அதிகாலையில் எழுந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. இப்போ வசனம் வாசிக்கிறதுக்கும் யாரும் சரியாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறீங்க. அதனால் நான் இப்போ எந்த வசனத்தையும் சொல்லலை. அடுத்த வாரத்திலேருந்து வசனம் வாசிக்கிறதுக்கு ஒரு மெத்தடு கொண்டு வரேன். அப்போ வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க. நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன் பாருங்கள். 2வது, ஆமென், இயேசு அதிகாலையில் ஜெபித்தார். எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அதிகாலையில் எழும்பணும். அதிகாலையில் எழுந்து நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் வந்து நில்லுன்னு மோசைக்கு சொல்கிறார். 8 கிலோமீட்டர் கீழே இருந்து மேலே போகணும். அப்போ காலையில் சீனாய் மலைக்கு போகணுன்னா இவன் எத்தனை மணிக்கு எழும்பணும் பாருங்க. எழும்பி ப்ரிப்பேர் ஆகி 8 கிலோமீட்டர் மலை என்ன செய்யணும்? ஏறணும். லோயர் கேம்ப்லேருந்து குமிளிங்கிறதுக்கு மலைக்கு 6 கிலோமீட்டர் தான். நான் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு லோயர் கேம்ப்லேருந்து குமிளிக்கு போனோம், 6 கிலோமீட்டர் தான். ஆனால் சீனாய் மலைக்கு போகிறது குறைஞ்சது 8 கிலோமீட்டரு. அப்போ பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகணுன்னு இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் சமூகத்தில் நில்லு, நான் அங்கே உங்கூட பேசுவேன். அதனால் காலையில் எழுந்து ஜெபிக்கிறதுல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய குரலை கேட்கலாம். அந்த நாள் முழுவதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அந்த நாள் முழுவதும் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். அந்த நாள் முழுவதும் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களா, உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கும். நீங்கள் வேலை செய்கிறீங்களா, எந்த டென்ஷனும் வராது. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிடுவார். காலையில் நம்ம அவருக்கு கொடுக்கிற நேரம் உங்களை சாதனையாளர்களாய் மாற்றும். அல்லேலூயா. நீங்கள் சாதனையாளர்களாக மாறணும்னா காலையில் எந்திரிச்சு தான் ஆகணும், தியாகம் பண்ணி தான் ஆகணும். இல்லை எல்லாத்துக்கும் வேதனையாளர்களாக இருப்பேன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். சிலர் பெற்றோருக்கு வேதனையாளராக இருக்கிறாங்க, இந்த சமுதாயத்துக்கு வேதனையாக இருக்கிறாங்க, திருச்சபைக்கு அதை விட வேதனையாக இருக்கிறாங்க.
அப்படிப்பட்டவங்களுக்கு இது பொருந்தாது. ஆனால் நான் எதையாவது சாதிக்கணும், கர்த்தர் என்ன பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, தேவனால் பயன்படுத்தப்படுகிற எல்லாருமே அதிகாலையில் எழும்புவார்கள். அல்லேலூயா. நாட் ஓன்லி ஏர்லி மார்னிங். இயேசுனுடைய ஜெப வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. ஆமென். வேதம் என்ன சொல்கிறது? அவர் இரவெல்லாம் ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார். ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வேதம் சொல்லுகிறது. ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கவனிங்க, அந்நாட்களிலே ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, நல்லா வாசிங்க, எவ்வளவு நேரம்? ஹோல் நைட். ஜீசஸ் டிட் ப்ரே ஹோல் நைட். இயேசு இரவு முழுவதும் ஜெபித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். எப்படி அதிகாலையில் எழுந்து ஜெபித்தாரோ அதுபோல் அவருக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? ஆமாம், ரா காலத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்கெல்லாம் ரா காலத்தில் எழுப்பி ஜெபிச்சிங்கன்னா உங்களை தேவன் ராஜ்யத்தில் உயர்த்திடுவார். அல்லேலூயா. ஆமென். சில நேரம் கர்த்தர் ரா காலத்தில் நமக்கு முழிப்பை கொடுக்குறார், எழுந்து ஜெபம் பண்ண சொல்லி நம்மளை ஏவுறார். அருமையானவர்களே, மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம இரவு அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும். இயேசு தேவனை நோக்கி எப்படி ஜெபித்தாராம்? ரா முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அப்படியானால் ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு எதுக்கு ராத்திரி ஜெபிக்கணும்? அவருக்கு அந்த ஜெபம் தேவையா இருந்தது. பாருங்க, ஒரு சூழ்நிலையில் இயேசு ராத்திரி ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு அதிகாலையில் சீஷர்களை என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணுறார். 12 பேரை செலக்ட் பண்ணுறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு அதிகாலையில் சர்ச்சு வாசலில் நிற்கிறாரு. அப்போ இயேசு அதிகாலை மட்டுமல்ல, எப்போ ஜெபம் பண்ணாரு? ரா முழுவதும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, உம் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும், பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே, பொறுமையுடன் போராடி ஜெபித்திடவே, ஜெபமே என் வாழ்வின் ஜெப ஆவியால் என்னை தேடுமே. பாருங்க, இரவெல்லாம் ஜெபிக்கிறார், காலையில் எழும்பி ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இரவு ஜெபம் ரொம்ப தேவை. ஒரு நாட்களில் நம்முடைய சபையில் இரவு ஜெபத்தை கொஞ்ச நேரம் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் ஏவப்பட்ட யாரையாவது கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏன்னா ஆரம்ப காலத்தில் அந்த இரவு ஜெபத்தையெல்லாம் நம்ம ரொம்ப அற்புதமாக நடத்தி இருக்கிறோம். எதை வேணாலும் நிறுத்தலாம், ஆனால் ஜெபத்தை மட்டும் நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம ஃபங்க்ஷன் நடத்துகிறத நிறுத்தலாம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாமே நிறுத்த பரவாயில்ல, ஆனால் எதை நிறுத்தக்கூடாது? ஜெபத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது. எந்த ஜெபத்தை ஆரம்பித்தோமோ ஆள் வரலன்னா கூட ஒருத்தராக இருந்து கூட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஜெபத்தை மட்டும் நிறுத்திட்டோம்னா, இப்போ கைத்தட்டிங்கல்ல, அதே மாதிரி சாத்தம் கைத்தட்டுவோம். இப்போ நீங்கள் கைத்தட்டிங்களே கட கட கடன்னு, இதே மாதிரி யார் தட்டுவா? இஃப் யூ ஸ்டாப் யுவர் ப்ரே, சேட்டன் வில். அப்படியே நல்லா கைத்தட்டான். பார்த்தியா, நான் ஜெபத்தை நிறுத்திட்டேன் பார்த்தியா. நேற்று கூட எனக்கு 2வது சனிக்கிழமை உபவாசம் நடத்துறது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. அதனால் வெள்ளிக்கிழமை சொன்னேன், என்ன ஜெபம் வச்சாலும் நம்ம மக்கள் வரமாட்டாங்க, நம்ம நிறுத்திடுவோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன, ஜெபத்தை மட்டும் நிறுத்தாத, வேறு எதை வேணாலும் நிறுத்திக்கோ. நீ டூர் போகிறத நிறுத்து, அல்லேலூயா, பாட்டை கூட நிறுத்து, ஆனால் டூ நாட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர், டூ நாட் ஸ்டாப் சர்ச் ப்ரேயர். அதனால் எந்த ஜெபத்தை ஆரம்பித்தோமோ, யார் வரல, அவன் வரல, இவன் வரலங்கிறதுக்காக ஜெபம் நிறுத்தப்படாது. ஜெபம் நிறுத்தினா யாருக்கு கொண்டாட்டம் ஆயிரும்? சொல்லுங்க.
நீங்கள் உங்களை ஜெபிக்க தடை பண்ணுறது தான் அவன் வேலை. எப்படியாவது ஜெபம் சபையில் நின்று போயிடணும்னு நினைக்கிறான். ஆனால் வாஞ்சை உள்ள விசுவாசிகள் அதுக்கு அனுமதிக்க கூடாது. ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 60 நாள் அதிகாலை ஜெபம்னு ஆரம்பித்தேன். 2-3 நாள் தான் நான் வந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப சோர்வாயிட்டு. காலை ஆன்லைன் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் வாக்கிங் போனோம். சரி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சா ஒரு சகோதரர் வந்து விடாமல் ஜெபிச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, விடாமல் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்போ என்னன்னா ஒரு நாள் கூட அவங்க விடலை. இப்போ 30 நாள் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் என்னைக்கு போட்டோம் அப்படின்னு. அப்போ பிசாசு ஜெபத்தை தடுக்க பார்ப்பான், கர்த்தர் நம்மளை ஜெபிக்க வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு என்ன வைப்பார்? ஆமாம், அதான் ஃபாதர் பாடுவார் பாருங்க, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே துதிக்க தூண்டுமோ. ஆமாம், இரவெல்லாம் ஜெபிக்கணும். ஒருவேளை நமக்கு தூக்கம் வரலன்னு என்ன பண்ணுவீங்க? வாட்ஸ்அப் பார்த்துக்கிறீங்க, இல்லை யூடியூப் பார்ப்போம். அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் படுக்கையில் உண்மை நினைக்கிறேன். ஒருவேளை எழுந்து முழங்கால் படிக்கிற சோம்பேறித்தனம் சூழ்நிலை சரியில்லைன்னா கூட படுத்துக்கிட்டே கர்த்தரை துதிக்கலாம். படுத்துக்கிட்டே ஜெயிப்பண்ண மாதிரி அப்படி சொன்னவங்களாம் தோற்று போனாங்கல்ல. படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க. படுத்துக்கிட்டே ஏசப்பா 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 ஸ்தோத்திரம். தூக்கம் வரது வர ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன ஜெப குறிப்பு உங்கள் மைண்டுக்கு வருதோ ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த அனுபவம் தாவீதுக்கு ரொம்ப இருந்தது. படுக்கையில் உண்மை நினைக்கிறேன் அப்படின்னா, ராட்சாமங்களில் உண்மை நினைக்கிறேன் அப்படின்னா. அதனால் ராத்திரியில் தூக்கம் வரலைன்னா வேற எதையும் யோசிக்காம யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் அல்லது வசனத்தை கேளுங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன், ஒரு செய்தியை ஆன் பண்ணி வச்சுட்டு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அப்படியே படுத்துருவேன். சில நேரம் அப்படியே தூங்கிடுவேன். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மொபைல் அது போய்கிட்டு இருக்கும். 2 மொபைல் வச்சு இருக்கிறதுனால ஒரு மொபைலில் அது பாட்டுக்கு இந்த மெசேஜ் இது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறமா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மொபைல் ஹீட்டாக இருக்கும். அல்லது எங்கள் வீட்டில் கடையை எடுத்து விட்டுருவாங்க. சில நேரம் ஆன்லைன் ப்ரேயரில் படுத்துக்கிட்டே ஜெபிப்போம். இது நம்ம ஆன்லைன் ப்ரேயரில், எங்கள் பாஸ்டர்ஸ் ஆன்லைன் ப்ரேயர். அவங்க 9 to 10 நடத்துவாங்களா. நான் கடைசியில் 10 நிமிஷம் எனக்கு கட்டாயம் கொடுப்பாங்க. நான் இல்லைன்னா தடுமாறிக்கிட்டு இருப்பாங்களே. நான் 10 மணிக்கெல்லாம் சரி கொஞ்சம் படுப்போம். நீ படுத்தா 10:20க்கெல்லாம் என்ன 10 மணிக்கு என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். அங்கேருந்து பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு கத்திக்கிட்டு கிடப்பாங்க. சில நேரம் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த 2 ஹெட்ஃபோனை எடுத்து விட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியாவது ஜெபிக்கிறோம்ல. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன இன்னும் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறதுனால நம்மளை அடிச்சு விட்டுற மாட்டார். தூக்கம் வரலன்னா என்ன செய்யுங்க, படுத்துக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. படுக்கையில் ராஜாமத்தில் அப்படி தான் ஒரு நாள் திடுக்கிட்டு பார்த்தா கர்த்தர் பக்கத்தில் நின்று தாங்குறாராம். ஹல்லேலூயா, ஆமென். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். நான் விழித்து கொண்டு பார்த்தா என்ன நடக்குது, கர்த்தர் என்ன செய்கிறாரு. நிச்சயமாக நம்ம தூங்கும் போது மட்டும் கர்த்தர் தாங்கலைன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஹல்லேலூயா. கல்லை தூக்கி கூட யாராவது நம்ம மேலே போட்டுடலாம். அப்படியெல்லாம் நடக்குது இல்லை தூங்கும் போது. அப்படி எந்த மனைவியும் எந்த கணவரும் டென்ஷன் ஆயிடாதீங்க. அதனால தான் ஜெபம் படுக்க சொல்கிறது. அப்படி நிறைய செய்திகள் வருகிறது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் தூங்கும் போது கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். அப்படியே பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நேரம் தூங்கலாம், எவ்வளோ நேரம் தூங்கிக்கோ. காலையில் எப்பவும் அவங்க கூட இருப்பார். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியாய். அல்லேலூயா. விழித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னை தாங்குகிறார். தாவீது எங்கே படுத்திருந்தான்? பெட்டில் இல்லை, ஏசியில் இல்லை, மெத்தையில் இல்லை, பாலைவனத்தில் கல்லில் மண்ணில் மணலில் படுத்திருந்தான். ஆனால் அவன் ஜெபிக்கும் போது படுத்திருக்கும் போது தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு விழிச்சு பார்த்தா கர்த்தர் அவனை தாங்கிக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு 2 மணி 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துச்சுன்னா ஒன்று தெரிச்சுக்கங்க, கர்த்தர் உங்களை தாங்குறாரு. பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆமாம், உங்கள் ரைட் சைடில் நிற்கிறாருன்னு நீங்கள் உணரணும். அப்போ இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். 3வதாக இயேசு எப்போ ஜெபித்தார்?
ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு சாயங்காலத்தில் ஜெபித்தார். நம்ம சபையில் ஒரு குடும்பம் சாயங்காலத்தில் ஜெபிக்கிறாங்க. நல்ல அந்த குடும்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஒன்லி ஒன் ஃபேமிலி டூயிங் ப்ரே ஈவினிங். சாயங்காலத்தில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி எனக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கிறார். அதுக்கு உதவி தான் ஆட்களை தருவார். அதனால் புரட்சிகரமான மாற்றங்கள் சபையில் நடக்க போகிறது, எதிர்பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, சாயங்காலத்தில் போய் என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணார். ஆமென். மார்க் 6ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்கள். ஏறினார். சாயங்காலமான போது, அவன் சாயங்காலமான போது இயேசு உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? எங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு? சொல்லுங்க. ஆமென். அப்போ சாயங்காலம் கொஞ்சம் நேரம் கிடைச்சா நீங்க ஜெபிக்கணும். வெறும் காப்பியை குடிச்சிட்டு டீயை தின்னுக்கிட்டு அப்புறம் இது என்னது போண்டா வடைன்னு தின்னுக்கிட்டு தெரியக்கூடாது. காலையில் கொஞ்சம் நேரம் கிடைச்சா, சாயங்காலம் கொஞ்சம் நேரம் கிடைச்சா என்ன பண்ணுங்க? கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்தி சந்தி பொந்தி மத்தியான வேலை, மத்தியானமும் நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, நீங்கள் வேணால் அப்படி செய்யலாம் பாஸ்டர், எங்களுக்கு வேறு வேலை இருக்குல்ல. வேலை செஞ்சுட்டே யூ கேன் ப்ரே. அல்லேலூயா. வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். நம்ம இயேசு எப்போ ஜெபித்தார்? அதிகாலையில் ஜெபித்தார், ராம் முழுவதும் ஜெபித்தார். ஆமென். தனிமையில் ஜெபித்தார். நான் அதோட முடிக்க போகிறேன். தனிமையில் ஜெபிக்கிறார். ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய். அப்போ என்ன ஜெபம் இது? ஆமாம். நீங்கள் எவ்வளோதான் சபையோட ஜெபம் பண்ணாலும், குடும்பமாக ஜெபம் பண்ணாலும், இண்டிவிஜுவலாக ப்ரேயர் பண்ணணும். அல்லேலூயா. இயேசு அன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணார். அவருக்கு குடும்பம்னா என்ன குடும்பம்? சீசர்கள் தான் குடும்பம். அப்போ அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு ஒருவன் கேட்கிறான், எங்களுக்கு ஜெபிக்க கற்று. அப்போ சீசரோடு ஜெபிக்கிறாரு. அது அவருடைய குடும்ப ஜெபம். இப்போ எப்படி ஜெபிக்கிறாரு? தனிமையில் ஜெபிக்கிறார். வாழ்க்கையில் வெற்றிக்கு தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தனிமையில் மட்டும் ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பிள்ளையோ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஆமென். அவங்கள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இன்னைக்கு ஏன் கர்த்தருக்காக பயன்பட முடியலைன்னா, தனிமையில் ஆண்டவரோடு எந்த தொடர்பும் இல்லை. சிலர் இந்த ஆராதனைக்கு வர்றதை தவிர வேற எந்த ஆக்ஷனும் ஆண்டவரோடு இல்லை. அதனால அவங்கள வச்சு நம்ம ஒன்றுமே பண்ணவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் தனிமையில் இயேசு ஜெபித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. எல்லா விசுவாசிகளுக்கும் தனி ஜெபம் ரொம்ப அவசியம். குடும்ப ஜெபமும் அவசியம், தனி ஜெபமும் அவசியம், சபையோடு கூடி ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் இயேசுவுக்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள்னு இருக்கும். சபையோடு இணைந்து ஜெபிக்கணும். ஆமென். அது ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, இயேசுவோ என்ன செய்து கொண்டிருந்தார்? தனிமையில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. இப்போ எப்பெல்லாம் நம்ம தனி ஜெபம் பண்ணுறோமோ அப்பெல்லாம் அவர் நம்ம கூட பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஒரு முறை மோகன் சிலாசர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஒரு வீட்டில் எதுக்கோ கூப்பிட்டுருந்தாங்களாம். பணக்காரங்க தானே அவரெல்லாம் கூப்பிட முடியும், ஏழையை கூப்பிட்டு அவர் வர டைம் இருக்காது, அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்போ பெரிய வசதியான வீடு, அங்கே கூப்பிட்டுருக்குறாங்க. இவர் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது அங்கே 12 படிக்கிற ஒரு பிள்ளை, 12 வயசில் உள்ள ஒரு பிள்ளை, 12 வயசில் உள்ள ஒரு பிள்ளை அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ ஒவ்வொருத்தராக அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. இவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது, நமக்கு குடும்ப இதில் நிறைய பேர் அந்த கிருபையை பெற்றீங்க இல்லையா, கூடார பண்டிகையில், அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து நீங்கள் அப்புறம் ரிஸ்க் எடுத்து அவர் அந்த மனுஷன் 4 மணி நேரம் உங்களுக்கு அவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்.
ஆமென். அதுக்கு நம்ம தான் அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணாம, ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் நடக்கும். இப்போ சொல்லிட்டு போனோன்னா ஒன்றும் நடக்காது. சொல்கிறார், இந்த மகளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் இவளோடு தினமும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். 12 வயசு பிள்ளை. அப்போ இவர் ஜெபம் பண்ணிட்டு கேட்டாராம், மகளே ஆண்டவர் நீ ரொம்ப நேசிக்கிறியா அப்படின்னாராம். அவ சொன்னாலாம், ஆமாம் அங்கிள் அப்படின்னு. ஆண்டவர் உன் கூட பேசுகிறாரா அப்படின்னு கேட்டாராம். அப்படி கேட்ட உடனே அவள் ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாராம். இந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அவங்க வீட்டுக்கு வருவாராம். வீட்டுக்கு வந்து இந்த 12 வயசு பிள்ளைய தட்டி எழுப்புவாராம். எழுப்பிட்டு சொல்லுவாராம், மகளே நம்ம 2 பேரும் ஜெபிப்போமா அப்படிம்பாராம். இவ போய் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்துருவாராம். உட்காந்த உடனே ஆண்டவர் பக்கத்தில் நின்று, ஏன்னா அவளுக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது, ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பக்கத்தில் நின்று சொல்லுவாராம், நீ இந்த அமெரிக்காவுக்காக ஜெபம் பண்ணு, இந்த பிரச்சனை அங்கே இவ்வளோ இருக்கு மகளே, நீ ஜெபம் பண்ணு, இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணு, அப்படி நீ 1 hour நின்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு போயிடுவாராம். இது வழக்கமாக நடக்குதான். அப்போ தான் அந்த பிள்ளை சொன்னாலாம், அழுதுகிட்டே சொன்னாலாம், நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பேன், 4 மணிக்கு ஏசப்பா வருவார், என் ரூமில் வருவார், என்னை தட்டி எழுப்பார். அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் முகத்தை கழுவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஏசப்பா சொல்லுங்கள் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு மேலே நான் ஜெபம் பண்ண பிறகு தான் ஏசப்பா போவாருன்னா. தேவன் ஜெபிக்கிறவங்களை தேடுறாரு. ஆண்டவருக்கு ஜெபிக்கிற மக்கள் தேவை. நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்க, ஆனால் யாருடைய இருதயம் அவருக்கு நேராக இருக்கோ அவங்கள தான் ஜெபிக்கிறவங்களா ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். சில வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என் கூட பேசினார். இன்னைக்கு இந்த ப்ரேயர் மினிஸ்ட்ரியை 2005 பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் தடுத்து பார்த்தாலும் தடுக்க முடியலை. ஏன் தெரியுமா? தேவன் சொன்னதை செய்கிறதுனால தான். அல்லேலூயா. தேவன் சொன்னதை சிலர் ஒத்துழைக்கிறது இல்லை. நம்ம சபையிலையும் வெறுக்கிறாங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. இயேசு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யும் போது மற்றவங்க விமர்சனத்துக்கு என்ன செய்யக்கூடாது, எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு வர அன்டில் திஸ் மந்த் வர கர்த்தர் இந்த ஜெபத்தை ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. Do you know why? Do you know why? God need who prayer people. கர்த்தருக்கு ஜெபிக்கிற வாலிபர் தேவை, கர்த்தருக்கு ஜெபிக்கிற போதகர்கள் தேவை, ஆமென். கர்த்தருக்கு ஜெபிக்கிற சகோதரர்கள் தேவை. அல்லேலூயா. அதனால அவங்கள தேடுறாரு. ஏன்னா இந்த தேசம் பாதுகாக்கப்படுறதற்கு தேவன் ஜெபிக்கிற மக்களை தேடுறாரு. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு தமிழகத்துக்காக நம்ம ஜெபிச்சோம். ஆமென். என்ன ஜெபிச்சோம்? தேர்தலில் ஸ்டாலின் வரணும்னு யாருமே ஜெபிக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஸ்டாலின் ஆண்டான்னா எடப்பாடி பாவம், அவர் என்ன ரொம்ப தோத்து போயிட்டார், ரொம்ப வீரவதம் பேசிக்கிட்டு இருந்தார்ல, எவன்டா ஊர்னார் பாவம். நம்ம யாருக்கும் ஜெபிக்கலை. தேர்தல் சமாதானமாய் நடக்க வேண்டும். ஒரு கலவரம் கூட நடக்கலை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நமக்கு ஸ்டாலின் ஆண்டாலும் எடப்பாடி ஆண்டாலும் நமக்கு என்ன கவலை, நமக்கு ஜெபிக்கிறதான் வேலை. அல்லேலூயா. எங்களை சென்னையில் போய் ஜெபிக்க சொல்கிறாரு. அப்போ அங்கே ஜெபிக்க தேவை பாருங்க. நான் ஒரு 40 பாஸ்டர்ஸ் இழுத்துட்டு போனால் எங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை, சரியான இடம் இல்லை, இன்கன்வீனியன்ஸு, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வரிசையில் நிற்க வேண்டியதாயிட்டு. ஆனால் நாங்கள் போய் அந்த சர்ச்சுக்குள்ளே போன உடனே ஒரு தேவனுடைய மகிமை எங்களை மூடியது. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் சூப்பர் நேச்சுரலாக மாறிட்டாங்க. அந்த ஜெபம் அப்படி போகுது. ஏன்னா தேவனுக்கு ஜெபிக்கிற மக்கள் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, நான் முடிக்கிறேன். இயேசு தனிமையில் என்ன செய்தார்? ஜெபம் செய்தார். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முதல்ல ஒப்பு கொடுங்க. நீங்கள் வாலிபர்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியப்படுவார். ஆமென். தானியேல் ஆமென், வாலிப வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஆனால் ஒரு ஜெப வீரனாய் மாறினான்.
அவன் 90 வயதிலையும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால சின்ன பிள்ளையா இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க தூங்கட்டும்னு விடாதீங்க. நீங்க சின்ன பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கலன்னா பெரியவங்கள ஆகும்போது உங்களே அடிக்க வருவாங்க பிள்ளைங்க. கவனமா இருங்க. சின்ன பிள்ளைகள இந்த ஜெபிக்கிறதும் பைபிள் வாசிக்கிறதுலையும் அவங்கள பழக்கிடணும். வேற வழியே கிடையாது நமக்கு. ஆமென். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அவன் முதிர் வயதிலும். நம்ம சபையில் ஒரு வாலிப பிள்ளை இருக்கிறா. அவள் பேர் சேரன் சில்வியா. அவன் அந்த ஒரு குரூப் 2 குரூப் ஆரம்பிச்சு இருக்கிறா. ஒன்று யூத்து யங் பாய்ஸு, ஒன்று யூத் யங் கேர்ள்ஸு குரூப்பு. இந்த 2 குரூப்லையும் டெய்லி பாருங்கள் பைபிள் ரீடிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இதை பார்த்தோன்னா பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு எழுப்புதல் வந்தது. அல்லேலூயா. உடனே என்ன பண்ணாங்க, எல்லா இளம் சகோதரிகளும் என்ன செய்யுங்க, டெய்லி 9:30 to 10 மணி அருமையாக வேதம் வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. நான் அவங்க வசனத்தை கேட்டுட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம். இப்போ தேவன் எழுப்புதலை கொடுக்குறாரு பாருங்க. டெய்லி தேர் ரீடிங்க. ஆமாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஜெபிச்சிங்கன்னா ஆமாம் தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் 1000 சாக்கு போக்கு சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யார், நான் எப்படி, என்ன போய் ஜோபத்துக்கு நீங்கள் கூப்பிடுவீங்களாக்கும்? நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு என்ன? ஆண்டவருக்கு தான். நான் எவ்வளோ பெரிய ஆள் ஆளான்னா ஆண்டவருக்கு என்ன? சில பாசம் சொல்லுவாங்க, என்ன நாங்கள் யார், எங்களை போய் 12 மணி நேரம் ஜபத்துக்கு கூப்பிடுறீங்களா, நாங்கள் எவ்வளோ பெரிய, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்லதை செய்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல தான் God need humbleness. கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? தாழ்மை எதிர்பார்க்குறாரு. சிலர் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு வேறு வேலை கிடையாது. என் மேலே வர்ற கம்ப்ளைண்ட்டே தான். என்ன சொல்கிறாங்க, ஜபானி பைபிள் இது வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் எல்லாம் வந்து இவர் சொன்ன உடனே நாங்கள் ஜெபிக்கணுமா அப்படின்னு சம்படி ரைசிங் கொஸ்டின்ஸ், மில்லியன்ஸ். ஆனால் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஜபம் வேண்டான்னு சொல்லிட முடியுமா? ஜபத்தை நிறுத்திடுவோமா? முடியவே முடியாது. இன்றைக்கி ஜபம் இருக்க போய் தான் ஜெபிக்காதவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. சபையில் ஜபம் தொடர்ந்து நடக்க போய் தான் ஜெபிக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. சொல்லுங்கள் வாய் திறந்து. எந்த ஜபத்துக்கும் வராதவங்களும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. நிறுத்த முடியாது. சாப்பிட்றத நிறுத்த முடியுமா? 3 வேளை சாப்பிட்றத நிறுத்துவியா? நிறுத்துவியா? நிறுத்த முடியாது. 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிட்றோம். அப்போ ஜபத்தை நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம். நான் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் இல்லைன்னு எங்கள் பாஸ்டர்ஸு சொல்லிடுவேன். இப்போ பாருங்கள், மே மாதம் உங்களுக்கு டோட்டல் லீவ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் படுத்திருக்கும் போது உணர்த்துறாரு, ஒரு தாலுகாவை காட்டி உணர்த்துறாரு, நீங்கள் அங்கே போய் பாஸ்டரையும் பாஸ்டர் ஒய்ஃபையும் வர வச்சு நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வாங்கங்கிறார். அல்லேலூயா. அது எப்படி வரும்னா நம்ம சிந்தையில் வரும். அது வேணானாலும் அது போகாது. இப்போ நான் என்ன பண்ணணும், அடுத்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நம்மளை சும்மா இருக்கவே விட மாட்டார். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்க வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பழசெல்லாம் விட்டுருங்க, இப்போ புதுசாக ஆரம்பிங்க. காலையில் ஒரு 15 நிமிஷமாவது நான் தனிமையில் ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு ஃப்ரீயாக ஜெபிக்கணும்னா சர்ச்சு சாவி எடுத்துகிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஃப்ரீயாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை எல்லையை தாண்டி உயர்த்திடுவார். அல்லேலூயா. ஆமென். சபையில் 3 முறை 21 நாள் உபவாசம் நடக்கும். ஆனால் வர்றவங்க ஒரு 5 பேர் 6 பேர் தான் வருவாங்க. அதனால் வராதவங்கள நான் எதுவும் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. யாரையும் ஒன்றுமே சொல்லலை, சரியா? ஆனால் இயேசு உபவாசித்து ஜெபித்தாரா இல்லையா? How many days he take fasting? He took 40 நாள் அவர் எடுத்தா. இப்போ கவனிங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இயேசு செய்ததை தான் நம்ம செய்யணும். இயேசு செய்ய சொன்னதை தான் நம்ம செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ இயேசுவின் ஜெப வாழ்க்கையை குறித்து தான் ஒவ்வொரு புதன்கிழமையும்
ஜெபம்னா என்னங்கிறத பல மாதம் படிச்சுட்டு இருக்கிறோம். நேரம் இருந்தாலும் வரமாட்டீங்க, என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த புதன்கிழமை கொடுத்த செய்தியை இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. அது எதுக்கு தேவையில்லை, அது கொடுத்தாச்சு விசுவாசிகளுக்கு. இப்போ உங்களுக்கு இது தேவை. நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார். நீங்களும் அவரை மாதிரி ஜெபிக்க. நான் பாஸ்டர் நினைக்காதீங்க, பாஸ்டர் என்ன ஜெபிக்க கூப்பிடுறாரு அது கூப்பிடுறாருன்னு நினைக்காதீங்க. நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட மாட்டேன். ஆனால் இயேசு கூப்பிட்டா போங்க. நான் இப்போ சொல்கிறேன், நான் கூப்பிட்டா நீங்கள் வராதீங்க. ஆனால் இயேசு கூப்பிட்டா கட்டாயம் போங்க. அல்லேலூயா. ஏன்னா இயேசு தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு தான் உங்களை உயர்த்துகிறவர், இயேசு தான் உங்களை பாழாக்காமல். ஆமென். ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, அல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி என் மேலே ஊற்றுங்கப்பா, ஒரு ஜெப வாஞ்சை என் மேலே ஊற்றுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. உம்மை போல, ஆமென், உம்மை போல ஜெபிக்கணுமே ஏசையா, நான் உம்மை போல ஜெபிக்கணுமே, உம்மை போல ஜெபிக்கணுமே ஏசையா, நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஜெபிக்கணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. அருமையானவர்களே, உங்களை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி பாஸ்டர் உங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்களை ஜெபிக்க வாஞ்சையை கொடுப்பார். ஆமென். நிறைய வாலிபர்களோடு கர்த்தர் பேச போகிறார். ஆமென். முதல்ல நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கே ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் நேரம் போகிறதே தெரியாதபடி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு தானியேலை போல, ஆமென், ஒரு சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவை போல, ஆமென், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கிருபையை நீங்கள் கொடுக்கறதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவர் கொடுக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க. தகப்பனே, உம்மை போல என்ன ஜெபிக்கிறவனாய் மாற்றுங்க, உம்மை போல என்ன ஜெபிக்கிறவனாய் என்ன மாற்றுங்கப்பா. எல்லாரும்